என்னால் ஒரு இடத்துல ரொம்ப கவனமாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. என்னோட எண்ணங்கள் எப்போவுமே அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்குது. நான் படிக்கணும்னு நினைக்கிறப்போ, இல்லை ஏதோ ஒரு வேலையை கவனமாக செய்யணும்னு நினைக்கிறப்ப, என்னோட எண்ணங்கள் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு வருது. எப்படி நான் இதை தவிர்த்துட்டு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறத வளர்த்துக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கேள்வியிலேயே ஒரு சின்ன தவறு இருக்குது. என்னால் ஒரு இடத்துல கவனத்தை செலுத்த முடியல, எப்படி என்னோடய ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது தவறே கிடையாது. ஆனால் என்னோடய எண்ணங்கள் அலைப்பாயுது, வெவ்வேறு இடத்துக்கு என்னோடய எண்ணங்கள் போயிட்டு வருது. அதை நான் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு சின்ன தவறு இருக்குது. ஏன்னா ஃபோக்கஸில் 2 டைப் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்குது. முதல் ஃபோக்கஸோட பேர் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஒரே இடத்துல நம்மளோட கவனத்தை குவிக்கிறதுக்கு பேர் ஹைப்பர் ஃபோக்கஸ். ரொம்ப உதவியான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு ஃபோக்கஸ் இருக்குது, அதோட பேர் தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். அதாவது பல இடங்களுக்கு ஒரே நேரத்தில் நம்முடைய எண்ணத்தை அனுப்புறது, நம்முடைய எண்ணங்களை அலைப்பாயே விடுறது. இதுக்கு பேர் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இடத்துல தான் நமக்கு க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது உருவாகும். ஸோ நீங்கள் இதை முழுமையாக தவிர்க்கணும் அப்படின்றது கிடையாது. இது 2த்தையுமே நீங்கள் வளர்த்துக்கணும். இது 2மே ரொம்ப முக்கியமான ஸ்கில். ஸோ உங்களோட எண்ணங்கள் ரொம்ப அலைப்பாயுது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது. அடுத்து நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது ஒரே இடத்துல எண்ணங்களை குவிக்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பற்றியும் ஹைப்பர் ஃபோக்கஸ் பற்றியும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக நிறைய டிப்ஸையும் கற்றுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக பார்க்க போகிறோம். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அது ஏன் முக்கியம், அது எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுன்றதை மட்டும் கடைசியாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவோட 80% எதுவாக இருக்க போகுது அப்படின்னா ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்ற விஷயமா இருக்க போகுது. அதாவது ஒரே ஒரு செயலில் நம்மளோட கவனத்தை எப்படி குவிக்கிறது அப்படின்றதா இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது ஹைப்பர் ஃபோக்கஸை குறிக்குதுன்னு அர்த்தம். ஸ்கேட்டர் ஃபோக்கஸை பற்றி பேசினா நாங்கள் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னே சொல்லிவிடுவேன். முதல்ல இந்த ஃபோக்கஸை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உண்மையாக நமக்கு ஃபோக்கஸ் பண்ண வருதா வரலையான்றதை தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செய்கிறதுக்கு ஒரு அட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆத்தர் பெய்லி நமக்கு சொல்லித்தராரு. அதாவது ஒரு தாளை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை 4ஆக பிரிச்சுடுங்க. அதில் முதல்ல இருக்கிற குவாட்ரண்ட், அதாவது முதல்ல இருக்கிற பகுதி எதை குறிக்குது அப்படின்னா தேவையற்ற செயல்களை குறிக்குது. தேவையற்ற செயல்கள்னால் என்ன? எனக்கு செய்யவும் பிடிக்காது, அதே நேரத்தில் அதை செய்கிறதுனால பயனுமே இல்லை அப்படின்றது தான் தேவையற்ற செயல்கள். ஒரு உதாரணத்துக்கு என் வீட்டில் ஷெல்ஃபில் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒழுங்காக மடித்து வச்சுட்டேன். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து அதெல்லாம் களைச்சி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நான் திரும்பி மடித்து வைக்கிறதுன்றது ஒரு தேவையற்ற செயல் தான். ஏன்னா ஆல்ரெடி நான் அதை பண்ணிட்டேன். அதை திரும்ப பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக எனக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவும் இல்லை. அப்போ அதுக்கு பேர் அன்னெசரி டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம், தேவையற்ற செயல்கள். இந்த மேட்ரிக்ஸில், இந்த அட்டவணையில் 2வது குவாட்ரண்ட், 2வது பகுதி எதை குறிக்குது அப்படின்னா திசை திருப்பக்கூடிய செயல்கள், அதாவது டிஸ்ட்ராக்டிங் டாஸ்க்கை குறிக்குது. நான் ஃபோனில் சோஷியல் மீடியாவில் எதுவும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை மொபைலில் ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்னா அதெல்லாம் டிஸ்ட்ராக்டிங் டாஸ்க், திசை திருப்பக்கூடிய செயல்களில் வரும். இந்த செயல்கள் நமக்கு செய்ய பிடிக்கும் ஆனால் பயனளிக்காது. அடுத்த 3வது பகுதி எதை குறிக்குது அப்படின்னா தேவையான செயல்களை குறிக்குது. தேவையான செயல்கள்னால் அதை செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது, ஆனால் செய்கிறது மூலிமா ஒரு பயன் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இப்போது எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கல, ஆனால் அதை நான் செய்கிறேன் அப்படின்னா அது தேவையான செயல். செய்கிறதுக்கு பிடிக்கல, ஆனால் செய்கிறதுனால எனக்கு ஒரு பயன் கிடைக்கிது. 4வது பகுதி எதை குறிக்குது அப்படின்னா மீனிங்ஃபுல் டாஸ்க்கை குறிக்குது. அதாவது அர்த்தமுள்ள செயல்களை குறிக்குது. இந்த செயல்களை செய்யவும் எனக்கு பிடிக்கும், செய்கிறது மூலிமா எனக்கு ஒரு பயனும் கிடைக்கும். எனக்கு இப்போ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது மீனிங்ஃபுல் டாஸ்க்காக வந்துடும். ஏன்னா எனக்கு அதை செய்யவும் பிடிக்குது, அதே நேரத்தில் அது எனக்கு ஒரு பயனையும் அளிக்குது. இந்த 4 பகுதியில் நீங்கள் தினமும் செய்கிற செயல்கள் எந்த பகுதியில் அதிகமாக வருது அப்படின்றத ஒரு வாரத்துக்கு நீங்கள் குறிப்பெடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் செஞ்ச எல்லா செயலும் ஒரு 80% செயல் முதல் 2 பகுதியில் வருது அப்படின்னா, அதாவது ஒரு தேவையற்ற செயல்களாவோ இல்லை திசை திருப்பக்கூடிய செயல்களாவோ இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா உங்களால் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். அதிகமாக நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம்.
அங்கே நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோக்கஸ் அப்படின்றத வளர்த்துக்கிட்டாகணும். இந்த ஃபோக்கஸை நான் எப்படி வளர்த்துக்கிறது? என்னால் உண்மையாகவே ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் படிக்கணும்னு புக் எடுத்து வச்சேன்னா ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறேன். ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா யார் கூடயோ நான் பேசிக்கிட்டு நான் என்ன வேலை செய்யணுன்றதையே மறந்து போயிடுறேன். இந்த ஃபோக்கஸை நான் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஃபோக்கஸை ஈஸியாக ஒரு 5 ஸ்டெப்பில் நம்மளால் வளர்த்துக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ் அப்படின்றது ஒரு ஹேபிட் மாதிரி, ஒரு ஸ்கில் மாதிரி. இன்றைக்கி என்னால் ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. தொடர்ந்து தினமும் இந்த 5 நிமிஷம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா ஒரு வருட எண்டில் உங்களால் 2 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்கில் மாதிரி தான். ஸோ தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணுறது மூலியமாக, தினமும் இதை பயிற்சி பண்ணுறது மூலியமாக காலப்போக்கில் இதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை நான் தினமும் எப்படி பயிற்சி பண்ணுறது? அதுக்கு தான் இந்த 5 ஸ்டெப் உங்களுக்கு உதவும். அதில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் எப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், எவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத முடிவெடுக்கணும். நான் முதல்ல எவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த கேள்விக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் தான். எவ்வளவு நேரம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் பண்ணணும். எவ்வளவு நேரம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்தேன் அப்படின்னா அந்த வேலையை நாளைக்கு பண்ணிக்கலான்னு தள்ளி போடாமல் இன்றைக்கே செய்வனோ அவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ புத்தகம் படிக்கிற புது நபர்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, எடுத்த உடனே இன்றைக்கி நான் ஒரு 50 பேஜ் படிக்கணும், 100 பேஜ் படிக்கணும்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் 100 பேஜ் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அதை பார்க்கும்போது மலைப்பாக இருக்கும், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவேன். இப்படி அதை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேனே தவிர கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டேன். அதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் ஒரு 5 பேஜ் படிப்பேன், இல்லை ஒரு 10 பேஜ் படிப்பேன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அதை இன்றைக்கி செய்ய முடியும். இன்றைக்கி நான் செய்வேன். காலப்போக்கில் நிறைய பக்கங்களை படித்தும் முடிப்பேன். அதே மாதிரி தான் எடுத்த உடனே இன்றைக்கி நான் 2 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்லாம் முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ, மேபி 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அவ்வளவு நேரம் தான் என்னால் ஒரு டாஸ்கில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதுன்னா பிரச்சனையே கிடையாது. முதல்ல நீங்கள் அவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற முடிவெடுத்தாலே போகிறோம். அடுத்தது எப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சில டாஸ்க்கை நம்மளால் காலையில் ஈஸியாக செய்ய முடியும், சில டாஸ்க்கை நம்மளால் ஈவினிங் ஈஸியாக செய்ய முடியும். அதை பார்த்துட்டு அந்த நேரத்தில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற முடிவை எடுங்க. ரொம்ப முக்கியமாக தினமும் ஒரே நேரத்தில் நீங்கள் அந்த ஃபோக்கஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியை செய்யணும். ஸோ அதனால் நீங்கள் தினமும் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னு பார்த்து அந்த நேரத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவை எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் நான் வீட்டில் சும்மா இருக்கன்றதுனால நான் தினமும் மதியம் ஃபோக்கஸ்டான ஒரு விஷயத்தை செய்வேன்னு முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த நாட்களில் நீங்கள் மதியம் ஃப்ரீயாக இல்லாமல் போகலாம். ஸோ தினமும் நான் எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பேன், எந்த நேரத்தில் எனக்கு நிறைய எனர்ஜி இருக்கும், எப்போ நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், எந்த நேரத்தில் இந்த வேலையை ஈஸியாக செய்யலாம் அப்படின்ற கேள்வியை கேட்டு தினமும் அந்த நேரத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அதே மாதிரி இவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவை எடுக்கிறது தான் முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப், நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவை எடுக்கணும். எதில் ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குமோ, நிறைய பயன் கிடைக்குமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அப்போது நம்ம 3வது அல்லது 4வது பகுதியில் இருக்கிற செயல்களில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். 3வதுனா தேவையான செயல்கள், 4வதுனா அர்த்தமுள்ள செயல்கள். இருக்கிறதுலையே சிறந்தது இந்த 4வது பகுதி தான், அர்த்தமுள்ள செயல்கள் தான். அந்த செயலை செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும், அதே நேரத்தில் அதிலிருந்து பயனும் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரி செயலை தேர்ந்தெடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதும் ஈஸி, அதே நேரத்தில் நமக்கு பயனும் கிடைக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே 4வது பகுதியில் நிறைய செயல்கள் அப்படின்றது இருக்காது. ஃபோக்கஸை பயன்படுத்துகிற மாதிரியான செயல்கள் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அட்லீஸ்ட் 3வது பகுதி, அதாவது பயனளிக்கக்கூடிய நமக்கு பிடிக்காத சில செயல்கள் இருக்கும், அட்லீஸ்ட் அதுலேயாவது ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ புத்தகம் படிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது காக்னிட்டிவ்லி டிமாண்ட் பண்ணுற ரொம்ப கவனம் தேவைப்படக்கூடிய ஏதாவது செயல் இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம், ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை செய்யலாம். அந்த மாதிரி டாஸ்க்கை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற முடிவெடுத்தீங்கன்னா அதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணி உங்களோட ஃபோக்கஸிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிற அதே நேரத்தில் அந்த வேலையை செஞ்சது மூலியமாக உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பயனும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப், நம்மளோட கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும், அப்படி இல்லைன்னா அதை கையால் கற்றுக்கணும். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளை சுற்றி நம்மளோட கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறப்போ அதற்கு மத்தியில் உட்காந்து நம்மளோட கவனத்தை சிதற விடாமல் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும்னா நம்மளோட கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குன்னா அதை தவிர்க்க பார்க்கணும்.
இப்போ நம்ம கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களை 2 வகையாக பிரிக்கலாம். முதல்ல என்னென்னா, நமக்கு ரொம்ப பிடிக்காத ஆனால் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள். அன்என்ஜாயபிள் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன், திடீர்னு எங்கள் அப்பாவோ அம்மாவோ கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வேலையை செய்கிறது எனக்கு பிடிக்காது தான், அன்என்ஜாயபிள் திங் தான். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்டது ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டை நமக்கு கொடுக்காது. ஆனால் இது நமக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், திடீர்னு இந்த அன்என்ஜாயபிள் டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வரப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்காக நம்ம போவோம். ஆனால் திரும்ப நம்ம எந்த வேலை உண்மையாக செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதை மறந்துடுவோம். நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ கூப்பிட்டு எனக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வேலையை செஞ்சுட்டு நான் இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதையே மறந்துட்டு வேறு எங்கேயோ போயிடுவேன். அப்போ நம்ம இந்த மாதிரி அன்என்ஜாயபிள் டிஸ்ட்ராக்ஷனில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் முழுவதுமே நம்ம உண்மையாக என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோன்றதை அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ யாரும் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன், இதை உடனடியாக முடிச்சுட்டு திரும்ப நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு நானே ஒரு தடவை சொல்லிட்டு போனேன் அப்படின்னா, திரும்ப நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். அது அவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்காது. ஆனால் நமக்கு ரொம்ப பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, என்ஜாயபிள் டிஸ்ட்ராக்ஷன். நமக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம கவனத்தை சிதறடிக்கக்கூடிய செயல்கள் தான். படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறதுன்றது ரொம்ப பிடிக்கும், ஃபோனில் கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஈவன் சம்டைம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ படிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால சும்மா இருக்கிற ஒரு ஃபேன் சுற்றுறதை பார்க்குறதையோ, இல்லை வெளியில் ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு கார்லாம் போயிட்டு வருதுன்னா அதை பார்க்குறது கூட நமக்கு பிடிக்கும். இதுக்கெலாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னென்னா, நம்மள்ட்ட நாவல்ட்டி பயாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரே விஷயத்தை நம்ம மூளை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ புதுசாக வேறு ஒரு விஷயத்தை பார்த்துது அப்படின்னா, அப்படி பார்க்குறப்போ அந்த வேலையை செய்கிறப்போ டோப்பமைன் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அதனால் அந்த புது விஷயம் எவ்வளவு ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும், ஜஸ்ட் ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் டோப்பமைன் சுரக்கிறதுனால அப்போது அந்த செயல்ன்றது ரொம்ப பிடிச்ச மாதிரி நமக்கு தெரியும். அதனால தான் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப மட்டும் படிக்கிறதுக்கு பதிலாக சும்மா செவுத்தை பார்க்குறது, ஃபேன் சுற்றுறத பார்க்குறது, இல்லை வெளியில் வேடிக்கை பார்க்குறதெல்லாம் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான விஷயமா இருக்கும். ஆனால் படிக்க வேணாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா அதே செயலை செய்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட என்ஜாயபிள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதை தவிர்க்கிறதோ இல்லை இதை கையாளுறதோ ரொம்ப கடினமான விஷயந்தான். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை ஒரு ஜேர்னலில் தொடர்ந்து எழுதணும். நம்ம கூடயே ஒரு சின்ன நோட்டை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நோட்டில் ஒவ்வொரு தடவையும் நம்ம எதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்றத எழுத மட்டும் செஞ்சால் போகிறோம். நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஃபோன் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஃபோன் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு எழுதணும். டிவி பார்த்தேன் அப்படின்னா டிவி பார்க்குறேன் அப்படின்னு எழுதணும். இப்படி ஒவ்வொரு செயலாக நீங்கள் எழுதுங்க, எதன் மூலியமாக டிஸ்ட்ராக்ட் ஆனீங்க அப்படின்றத. அப்படி எழுதுனதுக்கப்புறம் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை திரும்ப எடுத்து பார்த்து அடுத்த தடவை, அதாவது அடுத்த நாள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அந்த விஷயம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பக்கத்தில் எழுதுங்க. ஃபோன் எடுத்து பார்க்குறேன், அப்போது ஃபோனை நான் படிக்கிற இடத்துல வைக்க மாட்டேன். அடுத்த தடவை நாளைக்கு நான் இந்த ஃபோக்கஸை பயிற்சி பண்ணுறப்போ அந்த 20 நிமிடமோ 30 நிமிடமோ ஃபோனை நான் இருக்கிற அறையில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு எழுதலாம். டிவி இருக்கிற அதே அறையில் நான் உட்காந்து படிக்க மாட்டேன், ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் தவிர்த்திருப்பீங்க. சில நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை, நம்மளோட கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு கற்றுக்கணும். அப்படி கையாளுறதுக்கு சில சிம்பிளான டிப்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இதில் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ராக்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கையாளுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு ரொம்ப ஆசையை தூண்டாமல் இருக்கும் போதே அதை கையாளுறதுன்றது ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு நான் படிக்கணும் அப்படின்னு உட்காந்ததுக்கப்புறம் தான் என்னை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நான் ஒரு காஃபி சாப்பிட்றேன், காஃபி சாப்பிட்டு கப்பை பக்கத்துலேயே வச்சுட்டு இப்போ நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுன்னா, இந்த காஃபி கப்பை எடுத்துகிட்டு போய் கழுவி வைக்கலாமே அப்படின்னு தோணும். அவ்வளவு நேரம் அந்த காஃபி கப்பை கழுவி வைக்கிறதுன்றது ஒரு கடுப்பான வேலையாக இருந்திருக்கும். ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறப்ப மட்டும் அது எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கும். சரி, இதை போய் கழுவி வச்சுட்டு வந்து திரும்ப படிப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட மூளைன்றது நம்மளோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணணும், எனர்ஜியை எடுத்துக்கிறத முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் அதுக்கு இருக்குது. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற ஈஸியான வேலை அதுக்கு பட்டுச்சுன்னா, ஆமாம் இந்த வேலை இன்னும் இருக்குல்ல, அந்த ஈஸியான வேலையை செய்வோமே அப்படின்னு அதை நமக்கு ஒரு டெம்ப்டிங்கான விஷயமா, ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயமா காட்டும்.
ஸோ நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற வேலைகள்லாம் அது நம்மளை ஒரு ஆசையை தூண்டுறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சிடுறதுன்றது நல்லது. அதாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சிடுறதுன்றது நல்லது. ஸோ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு படிக்க உட்காந்திங்க அப்படின்னா உங்களால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி சொன்னது தான். ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷன் வரப்பையும் அதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்ற அவேர்னஸ் உங்களுக்கு வரும். அடுத்த தடவை ஈஸியாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்படி எழுதுகிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸை மட்டும் எழுதக்கூடாது. எப்போவுமே நம்ம கூட ஒரு பேப்பரோ இல்லை ஒரு நோட்டோ இருக்கணும். அது என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற எல்லா வேலையையும் அதில் நம்ம எழுதணும். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலையை எழுதலாம். ஈவன் வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் என்னென்ன வேலை இருக்குன்றதையும் அதில் நீங்கள் எழுதணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி கவனிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு செயலை ஃபோக்கஸ்டாக செய்யணும்னு நினைப்போம். திடீர்னு வேறு ஒரு வேலை நமக்கு ஞாபகம் வரும். நான் படிக்கணும் அப்படின்னு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஐயோ, நான் வாஷிங் மிஷினில் துணி போடவே இல்லையே, நாளைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையே அப்படின்லாம் ஞாபகம் வரும். இப்படி ஞாபகம் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட மூளையில் சப்கான்ஷியஸாக நமக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது அப்படின்றத மூளை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போ அது நமக்கு கான்ஷியஸ் பிரெயினுக்கு அந்த வேலையை கொண்டு வந்து காமிக்கும் அப்படின்னா, எப்போ அது பயப்படுதோ அப்போ தான் அந்த வேலையை நம்மளோட கான்ஷியஸ் பிரெயினில் கொண்டு வந்து காட்டும். இதை நீ செய்யலையே அப்படின்னு பயமுறுத்தும். அப்போது நம்ம எந்த ஒரு வேலையும் மறக்காமல் இருந்தோம் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு அந்த வேலை ரன் ஆகிட்டே இருந்தாலும் தேவையில்லாமல் உங்களை பயமுறுத்தி ஒரு கான்ஷியஸ் பிரெயினில் சடனாக ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஏதோ ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இப்படி சடனாக வரக்கூடிய சர்ப்ரைஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த சர்ப்ரைஸ் உங்களை கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறப்போ. அடுத்தது, டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறது. இது ரொம்ப கன்வென்ஷனலான ஒரு டிப்ஸ் தான். அதாவது டிவி பார்க்குற இடத்துலேயே நீங்கள் உட்காந்து படிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போயிடணும். அந்த டிவியோட சவுண்டு உங்களுக்கு கேட்கக்கூடாது. உங்களோட நண்பர்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்களோட குரல் கேட்காத ஒரு தூரத்துக்கு நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இருக்காது. அங்கே நம்ம போகணும் அப்படின்ற டெம்டேஷன் உங்களுக்கு வராது. அடுத்தது, நம்மள்கிட்ட ஒரே வேலையை செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஃபோனு, டேபு எல்லாமே ஒரே நேரத்தில் நம்ம கையில் இருக்கக்கூடாது. நம்மளை சுற்றி இப்படி நிறைய பொருட்கள் இருக்கும்போது தான் அதை பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமலிசம் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். நிறைய பொருட்களை வாங்கி வீட்டில் குவிக்கக்கூடாது. தேவையான பொருட்களை ஒரு வேலையை செய்ய ஒரு பொருள் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நீங்கள் வீட்டில் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா, தேவையில்லாமல் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் கம்மியாக இருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷனை முழுமையாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, மொபைலே என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்த மாட்டேன், டிவியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷான ரூல்ஸை போடக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருக்கு மொபைலை யூஸ் பண்ண, உங்களுக்கு டிவி பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த வேலையை செய்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் டைம்ன்றதை நீங்கள் ஒதுக்கணும். ஸோ ஒரு ஷெடியூலில் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு உண்மையாகவே ஃபோன் யூஸ் பண்ண பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். கடைசியில் நீங்கள் அதை ரொம்ப அதிகமான நேரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இன்றைக்கி நான் இந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், இந்த டைமில் நான் டிவி பார்ப்பேன் அப்படின்ற முடிவை முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அதை எடுத்து பார்க்கணுன்ற டெம்டேஷன் வராது. ஒருவேளை வந்தால் கூட நம்ம தான் அந்த டைமில் இதை பண்ண போகிறோம்ல அப்படின்னு ஈஸியாக உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இப்படி நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிருக்கீங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த டிஸ்ட்ராக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். டிவி பார்க்கணுன்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, டிவியை நல்லா பார்க்கணுமே தவிர அந்த நேரத்தில் நான் ஏதாவது வேறு ஒரு வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மொபைல் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டா நீங்கள் மொபைல் தான் யூஸ் பண்ணணும். டிவி பார்த்துட்டே நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன், இல்லை டிவி பார்க்கணுன்னு டிவி ஆன் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு வேலை செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப், நம்மளோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. அதுக்கு நீங்கள் 2 விஷயம் செய்யணும். ஒன்று மெடிடேஷன், இன்னொன்று மைண்ட்ஃபுல்னஸ். மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன்னா நான் ஒரு இடத்துல என்னோடய கவனங்களை சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கறது பேர் தான் மெடிடேஷன். யூஸ்வலாக என்னோடய மூச்சிலேயோ, என்னோடய இதய துடிப்பிலேயோ, இல்லை ஏதோ ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுலையோ என்னோடய கவனத்தை நான் முழுமையாக செலுத்தினேன் அப்படின்னா அதை மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த கவனம் கொஞ்சம் சிதற ஆரம்பிச்சிது அப்படின்னா, அதை பொறுமையாக திரும்ப நான் எங்கே குவிச்சு வச்சுருந்தோனோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருவேன் ஒரு மெடிடேட் பண்ணுறப்போ. ஆனால் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது இதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னோடய கவனத்தை கட்டுப்படுத்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்க மாட்டேன். அது எங்கே போனாலும் அது அங்கேயே இருக்கட்டும்னு, அது எங்கே இருக்குன்றதை மட்டும் நான் கவனிப்பேன். அதை திரும்ப நான் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், இல்லை ஸ்லோவாக அதை நான் வேற ஒரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டேன். அது எங்கே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது எங்கே இருந்தாலும் அது இப்போ எங்கே இருக்குன்றதை மட்டும்தான் நான் கவனிப்பேன். இந்த மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஒர்க்கிங் மெமரியை அதிகப்படுத்த முடியும்.
இந்த மெடிடேஷன் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். நீங்கள் கவனமாக ஒரு 20 நிமிஷம் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மெடிடேட் பண்ணுறதுக்கு சமம் தான். ஆனால் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத நீங்கள் இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வெளியில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நீங்கள் அதிகமாக நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்ற தேவை கிடையவே கிடையாது. காலையில் நீங்கள் பல் விளக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பாத்திரத்தை கழுவுறதா இருக்கட்டும், அந்த நேரத்தில் அதை கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த ப்ரஷ் எங்கெல்லாம் போகுது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத கற்றுக்கலாம். ஸோ இந்த மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸை தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலிமா ஒர்க்கிங் மெமரி அப்படின்றத நம்ம அதிகப்படுத்த முடியும். இந்த ஒர்க்கிங் மெமரியை நம்ம எப்போ அதிகப்படுத்துகிறோமோ அப்போ நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஒர்க்கிங் மெமரினா என்ன? இப்போ நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு எல்லா புத்தகமும் ஞாபகத்தில் இல்லை. இப்போ ஞாபகத்தில் இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் தான். ஏன் அந்த ஒரு புத்தகம் மட்டும் இப்போ எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு தான் நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன். அதை வச்சு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதற்காக மற்ற புத்தகத்தெல்லாம் நான் மறந்துட்டேன்னா மறக்கலை, அது எல்லாமே என்னோடய மெமரியில் இருக்குது. ஆனால் இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்ன்ற புத்தகம் மட்டும்தான் என்னோடய ஒர்க்கிங் மெமரிக்குள்ளே வந்திருக்கு. அதனால அதை தொடர்ந்து என்னால் ஈஸியாக பேச முடியுது. இந்த மெமரி எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு விஷயங்களை என்னால் உள்ளே வச்சுக்க முடியும், அவ்வளவு விஷயங்களை என்னால் உங்களுக்கு கன்வே பண்ணவும் முடியும். இந்த ஒர்க்கிங் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கும்? முதல்ல இந்த ஒர்க்கிங் மெமரியை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அங்கே நம்ம அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். இந்த ஒர்க்கிங் மெமரி அதிகமாக இருக்கிறப்போ நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கப்போ வேறு ஏதோ ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணம் உள்ளே வந்ததுனால இந்த புத்தகத்தை படித்த செயல்ன்றது வெளியே போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா போதுமான ரூம் இருக்கிறப்போ அங்கே இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம். அப்போது புதுசாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உள்ளே வந்ததுன்னா பொறுமையாக அதை என்னால் வெளியே அனுப்ப முடியும், நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை வெளியே அனுப்பாமலே. அடுத்தது இந்த ஒர்க்கிங் மெமரி அதிகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ஈஸியாக செய்ய முடியும். ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டிய ஒரு வேலை நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ஒர்க்கிங் மெமரி அதிகமாக இருக்கிறப்போ அந்த அதிகமாக யோசிக்க வேண்டிய விஷயங்களை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஒர்க்கிங் மெமரி அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் அதிகமாக ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். நிறைய வேலைகளை ஒரு வேகமாக நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா ஒர்க்கிங் மெமரிக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறப்போ நம்மளால் வேகமாக வேலை செய்ய முடியும், ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். கடைசி ஸ்டெப் நம்மளோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல என்ன அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வர இந்த ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி நான் 20 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு 20 நிமிஷம் இருக்கணும், இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அடுத்த நாளே அந்த ஃபோக்கஸ்ன்றது டிராஸ்டிக்கலாக குறையக்கூடாது. இப்படி குறையிறதுக்கு முக்கியமான காரணம் 2 இருக்குது. முதல் காரணம் என்னென்னா நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவெடுத்த செயல் நம்மளோட ஸ்கில்லோட மேட்ச் ஆகாமல் போனதுன்னா அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற டைமை குறைச்சிப்போம். சில சமயம் நம்ம தேர்ந்தெடுத்த வேலை நம்மளோட ஸ்கில்லை விட ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை செய்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நமக்கு தோணும். சில சமயம் நம்ம தேர்ந்தெடுத்த வேலை நம்மளோட ஸ்கில்லை விட ரொம்ப பெருசாக இருக்கும், அதை நம்மளால் செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தலைவலியோடு இருக்கும். ஸோ இந்த 2 மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளால் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போது கரெக்டாக நம்மளோட ஸ்கில்லுக்கு மேட்ச் ஆகிற ஒரு செயலை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான 2 காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று போர் அடிக்கிறது. இந்த வேலையை செய்யவே எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு தோணுனா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். இல்லை இந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, தலை சுற்றுது அப்படின்னு தோணுதுன்னா அங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். இது 2ம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்போ நான் தேர்ந்தெடுத்த வேலை என்னோடய ஸ்கில்லை விட ரொம்ப கம்மியாக இருக்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கோ அங்கே போர் அடிச்சிடும். எப்போ நான் தேர்ந்தெடுத்த வேலை என்னோடய ஸ்கில்லை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபோக்கஸை பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்மளோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கடினமான வேலையை தான் தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப கடினமாகவோ ரொம்ப ஈஸியாகவோ வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம தேர்ந்தெடுத்த வேலை அவ்வளவு முக்கியமான வேலைன்னு நமக்கு தோணாமல் போயிடுச்சுன்னா அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற வேலை ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கணும், நம்மளோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாவது இருக்கணும். அப்படிப்பட்ட வேலையை எடுத்து அதில் தினமும் ஃபோக்கஸ் பண்ணி பயிற்சி பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்கில்லை நம்மளால் ஈஸியாக வளர்த்துக்க முடியும். ஒன்ஸ் இந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அதில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த 5 ஸ்டெப்பை தினமும் பயிற்சி பண்ணுறது மூலிமா நம்மளோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். முதல்ல நான் எப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத முடிவு எடுக்கணும். அடுத்து எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவு எடுக்கணும். அடுத்து டிஸ்ட்ராக்ஷனை லிமிட் பண்ணணும், இல்லை அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கடுத்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக இப்படி இம்ப்ரூவ் ஆன ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான டாஸ்க்கை நம்ம தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகணும்.
இதை பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்றது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஹைப்பர் ஃபோக்கஸ் பற்றி, அதாவது ஒரே விஷயத்தில் நம்மளோட கவனத்தை குவிக்கிறத பற்றி. அடுத்து நம்ம கொஞ்சமாக ஸ்கேட்டர் ஃபோக்கஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை ஒரு இடத்துல குவிக்காமல் அது எங்கெல்லாம் அலைப்பாயுதோ அங்கெல்லாம் அதை போக விடுறது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். இது ஏன் முக்கியம்? இது நமக்கு 3 முக்கியமான விஷயத்தை செஞ்சு கொடுக்கும். முதல்ல எப்போ நம்மளோட எண்ணங்கள் அலைப்பாயுதோ அப்போ நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடைக்கும். நம்ம ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அதை பற்றி மட்டுமே யோசிப்போம், மூளை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட மூளையை அலைப்பாய விட்டோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன், புது புது இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம மூளை யோசித்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எண்ணங்களை அலைப்பாய விடுறப்ப ஒரு இன்டென்ஷனல் மைண்ட் வாண்டரிங், அதாவது ஒரு காரணத்தோட எண்ணங்களை அலைப்பாய விடுறப்போ கையில் ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் எண்ணம் வருது அப்படின்றத எழுதுங்க. அதன் மூலியமாக நிறைய புது புது விஷயங்களை, புது புது பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் கற்றுக்க முடியும். ரெண்டாவது பெனிஃபிட் இந்த இன்டென்ஷனல் மைண்ட் வாண்டரிங்னால என்ன வரும்னா, நமக்கு ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். நம்ம எப்போ ஒரு விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ நிறைய எனர்ஜின்றது தேவைப்படும், மூளை நிறைய வேலைன்றது செஞ்சாகணும். அப்போது கொஞ்சமாக நம்ம அதுலேருந்து வெளியே வந்து மூளையை அது போக்கில் விட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும், ஒரு ரெஸ்ட்டுன்றது உண்மையாக கிடைக்கும். அதனால நீங்கள் ஒரு வேலையை, ரொம்ப கடினமான வேலையை செய்கிறீங்க, ஒரு 1.5 மணி நேரம் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் சுலபமான, அதிகமாக காக்னிட்டிவ் ஒரு கேப்பபிலிட்டியை எதிர்பார்க்காத, நிறைய சிந்தனை ஆற்றலை எதிர்பார்க்காத சின்ன வேலையை அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு செய்யுங்க. அந்த 20 நிமிஷத்தில் உங்கள் மூளை ஒரு போதுமான ஓய்வு எடுத்திருக்கும், போதுமான ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்டை கொடுக்கும். அதற்கப்புறம் திரும்ப நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஃபோக்கஸ்டான விஷயத்தை செய்ய முடியும். அடுத்த 3வது பயன் என்னென்னா, எப்போ நீங்கள் உங்களோட எண்ணங்களை அலைப்பாய விடுறீங்களோ அப்போ நிறைய க்ரியேட்டிவான புதுமையான சிந்தனைகள்ன்றது உங்களுக்கு வரும். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் கடினமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 20 நிமிஷம் ஒரு சிம்பிளான விஷயத்தை செய்கிறப்போ, இல்லை சும்மா உட்காந்து உங்களோட எண்ணங்களை அலைப்பாய விடுறப்போ உங்களுக்கு அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை இன்னும் க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்மளோட மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் செய்கிறப்போ அதுலேருந்து ஒரு மெமரியை என் மூளை உருவாக்கிக்கும். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு தடவை ஃபோக்கஸ் பண்ணுறப்பையும் வெவ்வேறு மெமரிஸ் ஒரு டாட் மாதிரி மூளையில் உருவாகும். இந்த எல்லா டாட்டையும் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே நான் என்னோடய சிந்தனைகளை அலைப்பாய விட்டாகணும். அப்போ தான் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களோட ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி புதுசாக க்ரியேட்டிவான ஒரு தாட்ஸை என் மூளை எனக்கு கொடுக்கும். ஸோ இந்த இன்டென்ஷனல் மைண்ட் வாண்டரிங்கை நம்ம ஒழுங்காக செய்யணுன்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த சிந்தனைகள் அலைப்பாயிறப்ப வரக்கூடிய பெனிஃபிட் நமக்கு ஒழுங்காக வரணும்னா நம்ம 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று, இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் நமக்கு வரணும், இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா முதல்ல மூளைக்குள்ளே நிறைய நல்ல இன்ஃபர்மேஷனை நம்ம லோட் பண்ணணும். அப்படி லோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிறப்ப இன்னும் சிறப்பான க்ரியேட்டிவ் தாட்டுன்றது நமக்கு வரும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? சாதாரண நேரங்களில் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷனை மூளைக்கு அனுப்பணும். நிறைய புத்தகங்கள் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை நிறைய சிந்தனையாளர்கள்ட்ட பேசுகிறதா இருக்கலாம், இல்லை அவங்க பேசுகிறத கேட்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து உங்கள் மூளைக்குள்ளே நீங்கள் செலுத்தணும். முக்கியமாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் செலுத்தக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த துறையில் நீங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து உங்கள் மூளைக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் மூளையில் நிறைய ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எண்ணங்களை அலைப்பாய விடுறப்ப அதற்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனையே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவான விஷயத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு லைஃப்பில் பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, இந்த க்ரியேட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது நம்ம உட்காந்து யோசிக்கிறத விட நம்ம தூங்கும் போது தான் நமக்கு அதிகமான அளவில் வரும். நிறைய கண்டுபிடிப்புகளும் அப்படி தான் நிகழ்ந்திருக்கு. ஒரு நம்ம தையல் மிஷினில் இருக்கிற ஊசியாக இருக்கட்டும், பென்சின் ரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கண்டுபிடிப்பாளருக்கு தூங்கும் போது கனவுல வந்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் தூங்கும் போது தான் இந்த மைண்ட் வாண்டரிங்கிறது அதிகமாக நடக்கும். நிறைய ட்ரீம் அப்படின்றது வரும், உங்களோட கேள்விக்கான சொல்யூஷன் அப்படின்றது வரும். ஸோ சரியான தூக்கம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் உங்கள் மூளையில் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது மூலியமாகவும் ஒழுங்காக ஓய்வெடுக்கிறது மூலியமாகவும் இந்த எண்ணங்கள் அலைப்பாயிறதை வச்சு கூட நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த புக்கில் இதுதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.